தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெரிய நடிகர்கள் பெரும்பாலும் கெட்டப் மாத்துறதே இல்லை. ஏன்னா அது மரண காமெடியா ஆயிடுன்னு ஒரு பயம்தான். பயப்படாதீங்க. எல்லாரோட முக அமைப்புக்கும் கெட்டப் சேஞ்ச் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு தான் அது அமைது. உதாரணத்துக்கு சூர்யா எந்த கெட்டப் போட்டாலும் பக்காவா பொருந்தும். அயன் படத்துல ஏகப்பட்ட விக் வச்சிருப்பாரு, அதை நம்ம விக்கனே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா பல பேருக்கு லைட்டா ஹேர் ஸ்டைல மாத்தினா கூட காமெடி ஆயிடும். அது அவங்களுக்கே தெரிஞ்சாலும் சில நேரங்கள்ல ஓவர் ஆர்வ கோளாறுல கெட்டப்ப மாத்தி அது அலங்கோலமா போனது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ டாப் 10 ஒர்ஸ்ட் கெட்டப் போட்ட நடிகர்களை தான் பார்க்க போறோம். 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது நம்ம பிரசன்னா. யாரு இவரு? தெரியுது. பரவாயில்ல, ஏதாவது ஒரு லிஸ்ட்லயாவது இவர் வந்துட்டு போகட்டுமே. நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? 5ஆவதை பார்க்கும்போது எத்தனை பேருக்கு ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. விக்க வச்சுட்டு அதுவும் சுத்தமா செட் ஆகாம ஃபன்னா இருக்கும். பாரு, எனக்கு எவ்வளவு முடி இருக்குன்னு காட்ட ஆசை இருக்கும்ல ஒரு ஃபங்க்ஷன்ல. நல்லது, அங்க எப்படி காட்டுவீங்க? லுக் ரியலிஸ்டிக்கா இருந்தாதான் நம்ம கதைக்குள்ள நம்மள மறந்து போக முடியும். மெயின் வில்லனே இப்படி விக்க வச்சுட்டு வேஷம் போட்டுட்டு நிக்கிறான்னு தெரிஞ்சா எப்படி அதை தாண்டி நம்ம வில்லனா அவரை பாக்குறது? நாது கோய் சூத்து மாதிரி சாரி தேவ் ஃபங்க் சார் பங்கா. கண்டிப்பா பிரசன்னாக்கு இது கண்ணாடியில பாக்கும்போது கான்பிடன்ஸே இருந்திருக்காது. நம்ம மிஸ்கின் தான் மண்டைய கிளவி இதை நடிக்க விட்டுருப்பாருன்னு தோணுது. 9வது இடத்து பிடிச்சிருக்கிறது நம்ம நடிகர் விமல் அண்ணா. ஆரம்பத்துல சிறப்பான கதைகளை சூஸ் பண்ணி விளாசிட்டு இருந்தாரு. தமிழ் சினிமால பெரிய இடத்து பிடிக்க போறாருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கிரெஞ்சு கதைகளா நடிக்க ஆரம்பிச்சாரு. விமல்னு சொன்ன உடனே சில பேர் இஷ்டம் படந்தா அவரோட வேர்ஸ்ட் லுக்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா தலைவர் நடுவுல சில்லின்னு ஒரு சந்திப்புன்னு ஒரு அற்புதமான சம்பவம் பண்ணி இருந்தார். அதுல ஸ்கூல் பையனா வருவாரு பாருங்க, நம்ம கண்ணே பற்றும் போல இருக்கும். ஏப்ரல் ஃபூல். நீ வெக்கப்பட மாட்டேன். அக்கிந்த புஸ்தகத்தை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவ, எங்கனால பார்த்து சகிக்க முடியாது. அதையும் மீறி போறான்னு வையே, நாங்க மத மாதிரி கன்வெர்ட் ஆயிடும். முதியோர் கல்விக்கு போற மாதிரி நடிச்சா கூட பரவாயில்ல. இல்லனா பயங்கரமா வெயிட் லாஸ் பண்ணி நடிக்கணும். இல்லனா அவரோட சின்ன வயசுக்கு ஒரு சின்ன பையனை நடிக்க வைக்கணும். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பாக்குறவங்களை பத்தி எந்த கவலையும் இல்லாம அந்த குழந்தையே நீங்க தான் சார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கழுத்தெடுத்து விட்டு இருக்காரு. அசோக் சார் 50 மார்க் தான் எடுத்திருக்கேன். என்ன, நான் இந்த கிளாஸ்க்கு புதுசா வந்திருக்கிற நியூ ஸ்டூடண்ட். ஓ மை காட். 8வது இடத்தை பிடிச்சிருக்கு நடிகர். இப்போ 9வது பிக் பாஸ்ல நம்மள அறுத்துட்டு இருக்கிற விஜய் சேதுபதி. என்ன பார்க்கதான் புரியும், போதான் தெரியும். அண்ணன் எப்பவும் நல்ல நல்ல கதைகளா சூஸ் பண்ணுவாரு, நல்ல யதார்த்தமா நடிப்பாரு. ஆனா நடுவுல மாஸ் ஹீரோ ஆகணும்னு டிஎஸ்பின்னு இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி மாட்டிப்பாரு. அதுலதான் இந்த மாதிரி ஏதாவது மொத்த கெட்டப்பும் போட்டு சேப்பாயிடுது. என்னலாயே ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிச்சதே கவன் படத்துல. கேவியானன் படம்னாலே ஃபர்ஸ்ட் நாளோடு விக்க இறக்கி வச்சுட்டு தான் ஷூட்டிங்கே ஆரம்பிப்பாரு. சூர்யா பொழைச்சிட்டாரு. நம்ம விஜய் சேதுபதி முக அமைப்புக்கு லாங் ஹேர் எல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. மல்லிகை அண்ணா, என் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கானா? பிடிச்சிருக்கு. ரொம்ப எல்லா படத்துலயும் செம அழகா இருப்பாரு. இந்த படத்துல நீளமான கூந்தலை போட்டு ஃபன் பண்ணி விட்டுருப்பாங்க. பரவாயில்ல, நல்லா இந்த இடமா ப்ராப்பரா நீ கட் பண்ணுவீங்க. இப்ப அங்கங்க நாய் முடி மாதிரி விட்டு வைதி. இந்த லுக்கு கூட ஏதோ ஒரு வகையில மன்னிச்சு விட்டுடலாம். ஆனா ஜுங்கான்னு ஒரு படம் வந்துச்சு, கண்டிப்பா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். யாரும் அந்த அமிதாப் மாமா இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நினைக்கிறாரே, இவர் தான் எங்க அமிதாப் மாமா. மூஞ்சிய பார்க்கவே முடியாத மாதிரி பண்ணி விட்டு இருப்பாங்க. ஆரம்பத்துல ஒரு மீடியம் காமெடி லுக்குள்ள வந்துட்டு கடைசியில மரண காமெடி ஆயிரும். அப்புறம் நம்ம அட்டி அவர்கள் சேதுபதியை வடக்கு பக்கம் கூட்டிட்டு போய் ஓல்டு கெட்ட போட்டு அசிங்கப்படுத்தி விட்டுருக்காரு. Santa Claus. Hey, wait like that. Help us, yeah.
7வது தடவை நம்ம எஸ்டிஆருக்கு ஒதுக்கப்பட்டது. ஷூட்டிங்கே போகாம உழப்பி விட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதே மாதிரி பல படம் ஆரம்பிச்சு அதை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போனதும் எஸ்டிஆருக்கு தான் அதிகம். அப்படி டிராப் ஆன ஒரு படம் தான் கெட்டவன். ஒரு பார்ட் ரிலீஸ் ஆச்சு, ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்துச்சு. நீ என்னடா நடக்குது இங்க, என் கூட இருந்தவ எங்க. நமக்கு ரொம்ப குளிர்ச்சியாம வேற லெவல் இருந்துச்சு. வேற லெவல். லாங் ஹேர்ல நல்ல லுக்கா தான் இருந்துச்சு. இந்த படத்தை அப்படியே டிராப் பண்ணிட்டு வளர்த்த முடி வேஸ்ட் ஆக கூடாதுன்னு அடுத்து வந்து காலைப்புறத்துல லாங் ஹேர மீடியமா வெட்டுறாங்கிற பேர்வழின்னு ஸ்னேக் பாபு கணக்கா ஆக்கி விட்டு இருப்பாங்க. வெயில பிச்சை எடுத்து செம்பட்டியான கதை எனக்கு தெரியும். இந்த படத்திலேயே கால பாட்டுல வர லுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம் ஃபுல்லா இப்படியே வந்திருந்தா கூட பாக்குற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இதை விட சிம்பு கரியர்லயே படு கேவலமான கெட்டப் ஒண்ணு இருக்கு. இப்பவே கொஞ்சம் பேர் கரெக்டா கெஸ் பண்ணி இருப்பீங்க. அது நம்ம ட்ரிபிள் ஏல வர்ற அஸ்வின் தாத்தா கெட்டப். சொல்லுமா எனக்குள்ள கலக்குறலையா யாரவனும் சொல்லுஸ்தார் அவன் தான் என்னவனா என்ன கண்டராயும் அது மூச்சு பாருங்கயா. ஓட்டல வளர்த்து சட்டை மாதிரியா இருக்கு. மதுரை கேள் கெட்டப்பே பாக்க டிஆர் மாதிரி தான் இருக்கும். அது கூட மன்னிச்சு விட்டுருலாம். குண்டா இருக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல. செக்கச்ச வந்த வானம்ல எல்லாம் சப்பியா இருந்தாலும் குட் லுக்கிங்கா இருப்பாரு. இது என்ன எலவனே தெரியலையே. ஒழுக்கி தனப்படக்கூடாது, கட்டுப்பாடோட இருக்கணும். குடிச்சு வண்டி ஓட்டக்கூடாது. 6வது யாரா இருக்கும்? எஸ்டிஆர்னு சொன்னாலே இவர் பேர் அடிப்படும். வேற யாரும் இல்ல, நம்ம ஏகே தான். என்னடா சொல்றீங்க? ஐயோ, பொதுவா அஜித்னாலே ஸ்டைலிஷா ஸ்மார்ட்டா இருப்பாரு. அஜித் குமார் மாதிரி மாப்பிள்ள வேணும்னு டைலாக் எல்லாம் கூட வந்திருக்கு. எப்பேற்பட்ட நம்ம ஏகேக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குதுன்னா அதுக்கு யாரு காரணம்? நம்ம அடிமேதாவி டி வாசு தான். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா வெயிட் பண்ணி லாங் ஹேர் வளர்த்தாலே அஜித்துக்கு அருமையா இருக்கும். அதை விட்டுட்டு இப்படி 3-10 ரூபாய்க்கு வாங்கின மாதிரி ஒரு விக்க கொடுத்திருக்கானுங்க. ஐட்டத்தையும் மரிசைட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சு தாஜாலே ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சண்டுக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவனெல்லாம் எரிய வச்சது இல்லாம நாத்தாடிக்கிறதா சொல்ற. தொடர்ந்து வர ஆசதோச பாட்டிலையும் இதே விக்கோட வந்துடுவாரு. எப்படா ஜெயில இருந்து வெளியே வந்து விக்க கரெக்டுவாருன்னே இருக்கும். ஆப்வியஸ்லி 5வது இடம் தளபதிக்கு தான். தளபதி எப்பவுமே பாய் நெக்ஸ்ட் டோரா இருப்பாரு. எப்பவும் அந்த மாதிரி சிம்பிளான லுக்க தான் மெயின்டைன் பண்ணுவாரு. ஆனா சில நேரங்கள்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு கொஞ்சம் மாத்தி பண்ணுவாரு. அது வேற மாதிரி ஆயிரும். என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. ஏதோ சொல்ற கேளு. அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல வர லுக் ஃப்ரெண்ட்ஸே மலையாள படத்தோட ரீமேக் தான். அதுல ஜெயராமுக்கும் இதே லுக்கு ஃபன் ஆயிருக்கும். அதை பார்த்தாவது மாத்தி இருக்கலாம்ல. ஐயோ போச்சே ஐயா. நெக்ஸ்ட் வில்லு படத்துல வர பிளாஷ்பேக்ல பிரபுதேவா வேலையை பார்த்து விட்டு இருப்பாரு. தெலுங்கு படத்துல வர மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கை வச்சு அந்த லுக்கு சின்ன பின்னமா செலுச்சு விட்டு இருப்பாரு. நாட்டு பாட்டி கேட்கலாம். புலி படம்னு சொன்னாலே இந்த லுக்கு கண்ணு முன்னாடி வந்து போற மாதிரி பண்ணி விட்டுருக்கானுங்க. 4வது இடத்துல நம்ம பிக் பாஸ் சேரன் பிக் பாஸ்க்கு வர்றாருன்னு சொன்னதும் ஹோஸ்டா வருவாருன்னு பார்த்தா இவ்வளவு பெரிய லெஜெண்டரி டைரக்டர் கண்டஸ்டன்டா வந்து மீராமிதன் கூட எல்லாம் ஈக்குவலா சண்டை போட்டு அசிங்கப்பட்டு வெளியே போயிட்டாரு. ஏன் எதுக்காக நம்ம சேரன் பார்பரா நடிச்ச ஒரு படம் மாயக்கண்ணாடி. ஹேர் ட்ரெஸ்ஸர்னா அவங்க ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாங்க. ட்ரெண்டிங்கான ஹேர் ஸ்டைல் வைக்கிறேன்னு இப்படி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி புள்ளிங்க மாதிரி ஆக்கி வச்சிருப்பாங்க. புள்ளிங்க
காலம் போன வயசுல இது என்ன பங்களா நான் மாதிரி முசுமுசுனே பேரம்பேத்தி பார்க்க வேண்டிய வயசுல தரத்துல மாதிரி பல்க வச்சுன்னு சுத்துறான். அப்படியே அடுத்த நம்பர் இருக்கிறதுலயே இந்த லுக்குக்கு தான் என்னால சிரிப்பா அடக்கவே முடியல. சொல்ல மாட்டேன் போய் எனக்கு என்ன நினைச்சு ரொம்ப நல்லாச்சு. இன்பி நாளில் மாதிரி செம்பட்டு ஆகி போச்சு. எவனோ பாம்பு நல்லா மென்னு உச்சந்தால துப்புற மாதிரி இருக்கு. இன்பி நாளைக்கு ரேஞ்சு போறேனே. 3வது இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம டீனா எல்லாமே இந்த லிஸ்ட் எப்படி முழுமையடையும்? ரசிகர்கள் ஒருத்தர் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். என்ன பண்ணனா ஆரம்ப காலத்திலேயே நம்ம ஆளு சம்பவம் பண்ணியிருக்காரு. மத்தவங்களாவது கொஞ்சம் பணங்கள் பண்ணிட்டு அப்புறம் ஒரு குருட்டு தைரியத்துல இந்த கோமானி விஷயம் எல்லாம் போடுவாங்க. நம்ம தனுஷ் முதல் படத்திலேயே ஷார்ட்லயே இப்படி ஒரு குளத்துல லான்ச் ஆயிருக்காரு. கருமாண்டி என்ன பேசும் கொஞ்சம் மரியாதை பேசுறோம். நான் சாதாரண இல்ல யூனிஃபார்ம் பார்த்ததுமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இது யூனிஃபார்மா? சூட் கேஸ் கூட இந்த துணியில உர வச்சு போடுவாங்க. இது யூனிஃபார்மா? நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க. 19 வயசு அப்போ இருக்கு. ஆனா பார்க்க 15 வயசு மாதிரி இருப்பாரு. அப்போவே மிலிட்டரியில ஏதோ மேஜர் லெவல்ல காட்டியிருக்காங்க. கை குழந்தைக்கு ஒட்டு மீசியும் கண்ணாடியும் போட்டா அது ராணுவ வீரனா? வந்தவருக்கு சொல்லுவது ஆளே இல்லப்பா. மிலிட்டரி போலீஸ் தேர்வு மிலிட்டரியே ஆடி போச்சு. என்ன அப்படி சொல்லுவாங்க? மிலிட்டரியில யாரு? தமிழ்காரன் சேம் குக்குனா இல்ல அசந்த. இதை விட புதுக்கோட்டையில இருந்து சரவணன் படத்துல ஒரு லேடி கட்ட பொண்ணு போட்டிருப்பாரு. நான் உன்னோட இந்த ட்ரெஸ்ல போனா நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிடுவோம். வேலை வேணப்பா. இதை ஏதோ காமெடியா போட்டு பரவாயில்ல. படத்துல பார்டர் தாண்டி பேங்காக் போற சீன்ல அந்த செக் போஸ்ட்ல இருக்கிற போலீஸ் எல்லாம் இந்த கெட்டப்ப பொண்ணுன்னு நினைச்சு பார்டர் தாண்ட விடுற மாதிரி வர சீனு. இது உங்களுக்கு பார்த்தா பொம்பளை கெட்ட போட்டு வந்த மாதிரி தெரியுது. ஏண்டா ராணுவ கேசுக்கு போட்ட போட்டோ எடுத்துட்டு மண்டையில விற்க மாட்டோம்னா பொம்பளை இது பொம்பளை கெட்ட நீங்க நம்பிட்டீங்க. இதை நாங்க நம்பணும். இந்த லுக் என்னமோ சிங்கிள் அவேஷன் மாதிரி இருக்கு. இதை பார்த்து இவங்க நம்புறாங்களா? ஒரு அளவுக்கு மேல பாருங்க. மயக்கம் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். செல்வராகவன் படத்துல ஒன்னாத்து சிறப்பான மூவின்னு சொல்லலாம். ஆனா மொத்த படத்துக்கும் திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி லாஸ்ட்ல ஒரு இன்டர்நேஷனல் அவார்டு வாங்குறதுக்காக ஒரு கெட்ட போட்டிருப்பாங்க பாருங்க. உன்னை பார்த்தா ஏதோ ஒரு விஷப்பூச்சி மாதிரி தெரியுது. ஆனா அது என்னன்னு தெரியுது. ஊரு மட்டும் லாங் ஹேர் ஃபன்னா இருக்குன்னு இப்போதாவது தெரிஞ்சுக்கிட்டு அவாய்ட் பண்ணி இருக்கணும். அது பண்ணாம அதுக்கும் மேல ஒரு உச்சகட்ட காமெடியா அநேகம்ல பண்ணி விட்டு இருக்காங்க. மாமன்னர் 23 புலிகேசி அந்த புறம் வருகிறார். பராத் பராத் பராத். சுடுகாட்டில் தெரியும் கொல்லியிலிருந்து சூடு தாங்காமல் எழுத்தோடு வந்த பிண போல இருக்கும் இவனா எனக்கு மடமகன். கேவி ஆனந்த் படம்னாலே விக்கு கண்டிப்பா இருக்கும்னு நமக்கு தெரியும். நம்ம என்ன சொல்லி இருக்கணும்? விக்கு வேண்டாம் சார், நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்டார் ராஜாவா வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு விக்கு கொடுத்த உடனே வாங்கி தலையில கவுத்துனா இப்படிதான் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி ஆயிடும். ரெண்டாவது இடம் இவருக்கு வரும்னு நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. வேற யாரு இல்ல, நம்ம உலக நாயகன் தான். கெட்டப் மேக்கப் எல்லாத்துக்கும் இந்தியாலேயே பேர் போனவர் நம்ம ஆண்டவர் தான். அந்த அளவுக்கு அவர் பல சம்பவங்களும் பண்ணியிருக்காரு. ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை இந்தியன் மூலமா ஃபர்ஸ்ட் இந்தியா கொண்டு வந்தது, அதை அப்வேஷன் முகில போட்டது, தசாவதாரத்துல 10 கெட்டப்ல பிரிச்சு வீசினதெல்லாம் நமக்கு தெரியும். அதை வேற ஞாபகப்படுத்திக்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி பறக்க முடியல. ஆனா இந்த அரசியலுக்கு வந்தப்பறம் நம்ம ஆளுக்கு மண்டையில ஏதோ கோளாறாய் போச்சு. இந்தியாவுக்கே மேக்கப்ல முன்னோடியா இருக்க இந்தியனை தூக்கிட்டு வந்து இந்தியன் 2ல ரொம்ப மானபங்கப்படுத்தி விட்டுட்டாங்க. ஒரு கதால வர்மம் இல்ல இந்த நார்மல் லுக்கை விட சைனாக்கார மாதிரி வர லுக் எல்லாம் கண்ணிலேயே பார்க்க முடியாது. சொல்லு எங்கேயாவது உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.
ஆனா நம்ம ஃபேவரட் எப்பவும் இந்த ஹல்க் ஹோகன் லுக் தான். இந்த கெட்டப்ல வந்து பேசுற சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் நாச். எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? தொடர்ந்து வந்து தட் லைஃப்ல குங்ஃபு கெட்டப்ங்கிற பேர்ல தலைக்கு குளிச்சுட்டு முடிய தாய் வைக்கிற ஆயா மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த அத்தால ஏஞ்சு பாக்குறா என்ன போடாது சரோஜா தேவி பாடினே போவாங்களே. ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் அப்படியே குளிச்சுட்டு தலைசிவமா அப்படியே விரிச்சு போட்டே வந்திருக்காங்க. நாங்கெல்லாம் எப்பவும் லூசார்ல தான் இருப்போம். ஓஹோ இதுதான் லூசாரா? எங்க ஊர்ல தலைவலி கோலன்னு சொல்லுவேன். தயவு செஞ்சு இந்த அரசியலாம் தூக்கி போட்டுட்டு பழைய ஆண்டவரா வாங்க உலக நாயகரே. என்ன கருமமோ இந்த குரங்கு சட்டையெல்லாம் எப்ப விட போறியோ? நம்பர் 1 யாருன்னு எல்லாருமே இப்போ கெஸ்ட் பண்ணிருப்பீங்க. எங்கும் இதிலும் நம்பர் 1 நம்ம சூப்பர் ஸ்டார் தான். நம்ம வாழ்த்துங்க. தலைவர் இப்போ இல்ல அப்போல இருந்தே இந்த மாதிரி வேலையை பண்றதுல வல்லவர். நம்மளும் குழந்தைகளா இருந்தனால இது கண்டுக்காம விட்டுட்டோம். மிஸ்டர் பாரத் படத்துல தன்னோட அப்பாவான சத்யராஜ் ஓரளவுக்கு டீசெண்டா ஓல்டு கெட்டப்ல இருப்பாரு. அவரு முன்னாடியே ஒரு ஓல்டு கெட்டப்ப போட்டு அவரை ஏமாத்துறதா சொல்லிட்டு எப்படி வர்றாருன்னு பாருங்க. என்ன இது என்ன இது என்னப்பா இது என்ன இது பாய்முழா என்ன என்ன இழவியாது? தளபதி எவ்வளவு பெரிய ஐகானிக் படம். அதுல வர சுந்தரி பாட்டுல அப்போவே தலைவருக்கு பாடி சோடா கெட்டு போட்டு விட்டுருக்காங்க. மண்ட மரத்த குண்டே மறந்துட்டனா? என்ன பண்ணீங்க? பாபா படம் ஃபெயிலியருக்கு அப்புறம் இமயமலைக்கு போயிட்டு 3 வருஷம் படமே நடிக்காம அப்புறம் வந்து கம்பேக் கொடுத்தாரு. அப்புறம் வந்து எல்லா படத்துலயும் மேக்கப் கொஞ்சம் சொதப்பலாதான் இருந்துச்சு. அப்புறம் சிவாஜி படத்துல நம்ம சங்கர் கூட்டிட்டு வந்து என்னென்ன காமெடி பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டாரு. முக்கியமா ஸ்டைல் பாட்டுல பல கெட்டப் போட்டு தலைவர் ஸ்டைலையே ரொம்ப சோதிச்சிருப்பாரு சங்கர். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்ல மாட்டேன். ரொம்ப நல்லா பாருங்க சார். நீங்க ஆசைப்பட்டது மாதிரி உங்களை நான் ரஜினி ஆக்குறேன். அதுக்கு ஒரு 10,000 அட்வான்ஸ் கொடுக்க முடியுமா? அதுவும் கடைசியில மொத்தமா எல்லாத்தையும் போட்டு மிக்சடு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சிறப்பா பண்ணிருப்பாரு. Oh my God! God, what a scene! Oh my God, what a scene! தொடர்ந்து வந்தது குசேலன் படம். மலையாளத்துல நீட்டா எடுத்திருப்பாங்க. இது பாட்டுக்கு பாட்டு மாஸ் காட்டுறேன்னு கெட்டப் மேல கெட்டப் போட்டு உழப்புன்னு உழப்பி தள்ளி இருப்பாங்க. கலர் குரு கக்கூஸ் போன மாதிரி எப்படி வேசெல்லாம் போட்டு காம்பினேஷன் போற குழந்தை மாதிரிக்கும் நாடுறீங்க. இந்த ஓம் சாரனை பாட்டு ஒரு பக்கம்னா சினிமா பாட்டு இன்னொரு ஹை லெவல்ல இருக்கும். அடுத்து நம்ம இப்ப பார்க்க போறது மாறுவேட செட்டு. வித்தியாசமா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி தான் போட்டு வரணும். அப்பதான் பாக்குறதுக்கு சுவையா இருக்கும் இல்லையா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்காக கை தட்டலாமா? கை தட்டுங்க. சிட்டிலுக்கு ஓரளவு செட் பண்ணி கொஞ்சம் சேர்த்தி வச்சிருந்தாங்க. SRKவோட ராவன்ல அதோட ஸ்பின் ஆஃப் பண்றேன்னு சொல்லி லோ பட்ஜெட்ல கெட்டப்ப போட்டு திருவிழாலாம் ரஜினி லுக்கலைக்கு வந்து ஷோ பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தலைவரையே காட்டியிருப்பாங்க. மோசம் போயிட்டவியா, மோசம் போயிட்டா. அம்மா பாத்துட்டாங்க, அப்பா பாத்துட்டாங்கன்னு தம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா? தொடர்ந்து வந்த லிங்கால கூட லுக் அவ்வளவு நல்லா இருக்காது. ஓல்டு கெட்டம் பிளாஷ்பேக்ல கூட ஓகே தான். என்வேஷன் தான் சொரப்பலா போச்சு. கபாலில இருந்துதான் லுக்கு நல்லா பண்ண ஆரம்பிச்சாரு. காலா பேட்டா தர்பார் அண்ணாத்தனே படம் சிலது நல்லா இல்லைனாலும் லுக்க குறை சொல்ல முடியாது. இப்ப என்ன பண்ணா சொல்லுங்க. இந்த டாப் 10ல விட்டு போனது ஏதாவது இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.